அனைவருக்கும் வணக்கம். 2026 சட்டசபை தேர்தலை முன்னிட்டு நமக்கு நகைக்கடன் தள்ளுபடின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அது கிராம சைடு பார்த்தோன்னா பொதுமக்கள் கிட்ட இருந்து ரொம்ப நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லணும். இப்போது தங்கம் விற்கிற விலைக்கு தங்க நகைக்கடன் தள்ளுபடினா அது உண்மையாலுமே ஏழை எளிய மக்களுக்கு ரொம்பவே சந்தோஷமான விஷயம் கிடையாது, ஒரு பெருமூச்சு விடக்கூடிய விஷயம்தான். ஏன்னா எல்லாருமே விவசாயம் செய்கிறதுக்காக பயிர்க்கடன் வச்சுருப்பாங்க, நகைக்கடன் வச்சுருப்பாங்க. இதில் இந்த நகைக்கடன் தள்ளுபடின்னு சொல்லியிருக்காங்க. யார் யாருக்கு தள்ளுபடி, எந்தெந்த பேங்க்கில் தள்ளுபடி பண்ண போகிறாங்க, இதற்கான தகுதிகள் என்ன, யாரெல்லாம் தகுதி உடையவங்க, யாரெல்லாம் தகுதி அற்றவர்கள், எத்தனை சவரன் வரைக்கும் அப்படிங்கிறத முழுசாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு உங்களோட மொபைலுக்கு வந்துடும். சரிங்களா? இப்போது மக்கள் இந்த அறிவிப்பை ரொம்பவே வரவேற்கிறாங்க. இப்போ சரிங்களா, நகை விற்கிற விலைக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது மக்களிடையே பெரும்பான்மையான வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக கூட்டுறவு பேங்க்கில் 5 சவரன் வரைக்கும் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குடும்பத்துக்கு தான் 5 சவரன்னு சொல்லியிருக்காங்களே தவிர ஒருத்தருக்கும் 5 சவரன்னு நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லலை. சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் மட்டும் 5 சவரன் நகை வச்சுருப்பாங்க, அந்த நகைக்கடன் தள்ளுபடி செய்திருவாங்க. அதுவே ஒரு குடும்பத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அப்பா அம்மா எல்லோரும் இருப்பாங்கள்ல, இப்போது அதில் 3 பேரோ இல்லை 2 பேரோ கூட்டுறவு பேங்க்கில் நகை வச்சுருந்தாங்க, ஈவன் தோ பிலோ 5 சவரன், சரிங்களா, 2 சவரனாக இருந்தாலும் 3 சவரனாக இருந்தாலுமே கூட ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு தான் தள்ளுபடி டிஸ்கவுண்ட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு குடும்பத்தில் 2 பேர் 3 பேர் வச்சுருந்தா அவங்க இந்த லிஸ்ட்டில் வரமாட்டாங்க. சரிங்களா? அடுத்து அரசோட வழிகாட்டுதலின்படி முதல்ல யாருக்கு எல்லாமே முன்னுரிமை தரப்போகிறாங்கன்னா, வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க, ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள், இவங்களுக்கு தான் அரசு தரப்புலேருந்து முதல்ல முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஏழை எளிய மக்கள் பயன்பெறணும். விவசாயத்துக்காக நிறைய பேர் கடன் வாங்கியிருப்பாங்க நகையை வச்சு. இப்போது நமக்கே நல்லா தெரியும், ரொம்ப நஷ்டத்தில் போயிட்டுருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா விவசாயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பொருள் இருக்கும் பொழுது பொருளுக்கான விலை நியாயமாக கிடைக்கிறது கிடையாது, விலை கிடைக்கும் பொழுது பொருளுக்கான விளைச்சல் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். கூட்டுறவு கடன் வாங்கியிருக்க நபர் அந்த பகுதிக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதாக இதை ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனாக வச்சுருக்காங்க. எந்த கூட்டுறவு சங்கத்தில் ஒரு நபர் கடன் வாங்கி இருக்காரோ அந்த நபர் அந்த பகுதியை சேர்ந்தவராக மட்டுமே இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு மாவட்டத்திலேயோ வேறு ஊர்கள்லேயோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறதும் ஒரு விதிமுறையாக இருக்குது. நம்மளுடைய ரேஷன் கார்டு, நம்மளுடைய ஆதார் கார்டு, இது எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டு மட்டும்தான் இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கான லிஸ்ட்டை கவர்மெண்ட்டில் ரெடி பண்ணுவாங்க. சரி, இதுக்கு நம்ம போய் விண்ணப்பிக்கணுமா? அந்தந்த கூட்டுறவு பேங்க்கில் போயிட்டு நகைக்கடன் 5 சவரனுக்கு கீழே வச்சுருக்கோங்க விண்ணப்பிக்கணுமா அப்படின்னு பார்த்தா தேவையே இல்லைங்க. ஏன்னா பேங்க்கில் உள்ள அந்த வங்கி அலுவலர்கள், வங்கி ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களே நம்மளோட ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு நம்பர் வச்சு எவ்வளோ வச்சுருக்கோம், குடும்பத்தில் உள்ள யாரெல்லாம் வச்சுருக்கோம், எந்த அளவுக்கு நம்ம நகை கடன் வாங்கி இருக்கோம் அப்படிங்கிறத அவங்க எத்தனை வருஷமாக இருக்குது, நிலுவையில் இருக்கா, இல்லை கரெக்டாக அந்த டியூ டேட்டுக்குள்ளே நம்ம கிளியர் பண்ணிடுறோமா, இன்ட்ரெஸ்ட்டிலேருந்து நம்ம கட்டக்கூடிய நம்மளுடைய கேபிட்டல் அமௌண்ட்லேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத அவங்க சிஸ்டமில் அப்லோட் பண்ணி செக் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு லிஸ்ட்டே வெளியே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா, இந்த லிஸ்ட்டு எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணிட்டு தான் அந்த கூட்டுறவு பேங்க் சம்மந்தப்பட்ட மேலதிகாரிகள் உள்ள கிளைகளுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. சரிங்களா? இப்போது இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் எந்தெந்த நம்பர்லாம் கூட்டுறவு பேங்க்கில் கடன் வாங்கியிருக்கீங்களோ அவங்க நீங்கள் போயிட்டு தள்ளுபடி இருக்கா, எவ்வளோக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் எந்த பேங்க்கில் வச்சிங்களோ அந்த பேங்க்கில் உள்ள ஸ்டாஃப், அலுவலக ஊழியர்கள் இருக்காங்கள்ல, அவங்கக்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நகைக்கடன் தள்ளுபடியில் உங்களுடைய பட்டியலில் உங்கள் நேம் இருந்ததுன்னா ஆதார் கார்டையும் ரேஷன் கார்டையும் ஒரிஜினலை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களாம் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய நகைகளை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மீட்டுக்கலாம்.
அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு கூட்டுறவு பேங்க்லேருந்தே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. சரிங்களா? இதனால் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அந்த ஏழை எளிய மக்கள் எல்லாருமே ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க நிம்மதியாகவும் ஒரு பெருமூச்சு விடுற இன்ஃபர்மேஷனாகவும் இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமே இல்லாமல் இது ஒரு பெரிய பொருளாதார சுமையை குறைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இது வரவேற்கத்தக்க கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இப்போதைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து கிடச்சிருக்கு. இனிமேல் எந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் உடனுக்குடனே உங்களுடைய மொபைலுக்கு வரத்துக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.